சென்னையில எங்கேயுமே கேஸ் கிடைக்கல. கேஸ் ஃபர்ஸ்ட்டு நம்ம 25 நாளைக்கு ஒரு தடவ நம்ம அப்ளை பண்ணுவோம். இப்ப 45 நாள் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க. அதனால போத்தீஸ்ல இண்டக்ஷன் வாங்கலான்னு போயிருந்தோம். அப்படியே அங்க நோன்பு தொறந்துட்டு நம்ம போத்தீஸ்ல இண்டக்ஷன் பார்க்குறதுக்கு போலாம். இப்ப பாருங்க நோன்பு தொறக்கிறதுக்கு சம்சா, ஒரு ஜூஸு, கஞ்சி, வாழைப்பழம், பேரிச்சம்பழம் இதெல்லாம் வச்சிருந்தாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு போத்தீஸ் போலான்னு போயிருந்தோம். ஆனா பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா காலி இண்டக்ஷன் ஃபுல்லா. எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டாங்க. இப்ப அடுத்ததா நம்ம சரவணா போயி நம்ம பார்க்க போலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் பானுமா. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இப்போ வாங்க சரவணால நம்ம இந்த மாதிரி ரோட கிராஸ் பண்ணி நம்ம கிளம்பி சரவணாவுக்கு போவோம். இப்போ சரவணால சரியான கூட்டம். இப்போ பார்த்தீங்கன்னா 7த் ஃப்ளோர்ல அவ்வளோ கூட்டங்க. என்னடா 7த் ஃப்ளோர்ல இவ்வளோ கூட்டம்னு பார்த்தா, இண்டக்ஷனுக்கு தான் அவ்வளோ கூட்டம். இருக்கிற இண்டக்ஷன் ஃபுல்லா காலி ஆகிக்கிட்டே இருக்குது. இப்போ பேலன்ஸ் இருந்தது ஒரு 3 கம்பெனி மட்டும்தான். அதையும் நான் சொல்றேன். வாங்குறவங்க சரவணால சீக்கிரமா போய் வாங்கிடுங்க. இப்போ கிரீன் செஃப் கம்பெனி. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னாக்கா 1800 வாட்ஸ் உள்ளது இந்த இண்டக்ஷனு. 1 வருஷம் வாரண்டி குடுக்குறாங்க. அடுத்ததா இந்த கம்பெனி ஃபோபியானா அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுக்குமே 1 வருஷம் தான் வாரண்டி குடுக்குறாங்க. கிரீன் செஃப் 1800 வாட்ஸ் அப்படின்னாக்கா இந்த கம்பெனி 2000 வாட்ஸு. கிரீன் செஃப்ல இருக்கிற அத்தனை ஆப்ஷனுமே இதுலேயுமே இருக்குது நமக்கு. இதுவுமே 1 வருஷம் தான் இதுக்கும் வாரண்டி குடுக்குறாங்க. 2மே உங்களுக்கு சேம் பிரைஸ் தான். 2மே 1695. இப்போ நம்ம ஒரு இண்டக்ஷன் வாங்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, அதுக்கு சர்வீஸ் சென்டரு நமக்கு பக்கத்துல இருக்கா அப்படின்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா, கிரீன் செஃப்க்கு வீட்டுக்கே வந்து உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி குடுக்குறாங்க. வீட்டுக்கு வந்து சர்வீஸ் பண்ணும்போது ரூ. 150 உங்களுக்கு பெட்ரோல் சார்ஜ் அவங்க வந்துட்டு போற செலவு வாங்கிக்குவாங்க. அதுவே நம்ம சரவணாலேயே நம்ம சர்வீஸ்க்கு குடுத்துருந்தோம்னாக்கா, 1 வாரத்துல அவங்க சர்வீஸ் பண்ணி நமக்கு குடுத்துருவாங்களாம். அதுக்கு உங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இப்போ அடுத்ததா அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னாக்கா, அதில உங்களுக்கு ஃபோன் நம்பர் குடுக்குறாங்க. அதுக்கு நம்ம ஃபோன் பண்ணி கேட்டுட்டு சர்வீஸ் சென்டர் எங்க அப்படின்னு அங்க பார்த்து நம்ம சர்வீஸ் பண்ணிக்கணுமா. இப்போ அடுத்ததா இந்த கம்பெனி அர்னால்ட் கம்பெனி. இப்போ இந்த அர்னால்ட் கம்பெனி பார்த்தீங்கன்னாக்கா 2000 வாட்ஸு. இது கொஞ்சம் நல்ல அகலமாவே இருக்கு உங்களுக்கு. இதுக்கு இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் கொஞ்சம் கூடவே வர்ற மாரி இருக்கு ஆப்ஷன்லாம். இப்போ இதுவுமே ஒரு நல்லா இருக்கு பார்க்குறதுக்கே. சிம்பிளா லுக்காவும் இருக்கிறது மாதிரி இருக்கு. அர்னால்ட் கம்பெனி. இதோட விலை பார்த்தீங்கன்னாக்கா ரூ. 2000 வருது. அதாவது ரூ. 1910 இதோட விலை வருது. இதுக்குமே 1 வருஷம் வாரண்டி குடுக்குறாங்க. இந்த இண்டக்ஷனுக்குமே வீட்டுக்கே வந்து ஃப்ரீ சர்வீஸ் பண்ணி குடுக்கறதா சொல்றாங்க. எந்த ஒரு பொருள நம்ம வாங்குறதா இருந்தாலும், வாங்கும்போது நமக்கு நல்லா தான் தெரியும். அதுக்கப்புறம் அது ஒரு சிம்பிளா ஒரு ரிப்பேர் ஆன பிறகு தான் நமக்கு அது ஃபுல்லா அத பத்தி நமக்கு டீட்டெயில் தெரியும். இப்போதைக்கு நம்ம தேவைக்கு எது கொஞ்சம் விலை கம்மியா இருக்குதோ, அத நம்ம வாங்கிக்கிறது மாரி இருக்குது. இப்ப கேஸ் இல்லாத சமயத்துல இருக்கிறத நம்ம வாங்கிட்டு போவோம் அப்படிங்கிறது மாரி எல்லாருமே வாங்க ஆரம்பிச்சுட்டோம். இப்ப நம்ம பார்த்த 3 இண்டக்ஷன் கம்பெனியுமே பழைய விலையிலேயே ஆஃபர் விலை போட்டிருக்கிறாங்க. இப்போ புதுசா நமக்கு இன்னைக்கோ, நாளைக்கோ வந்துச்சுனாக்கா, அத விட கூடுதலா தான் விலை விக்கும். இருக்கும்போதே நீங்க வாங்கிக்கங்க. இப்ப அடுத்ததா 2 மாசத்துக்கு நாங்க கேஸ் ஸ்டாக் இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா, இந்த மாரி பொருளையும் நம்ம சேர்த்து வாங்கி வச்சுக்கலாம். இப்ப இதையுமே காலேஜ் பிள்ளைங்க, இந்த மாரி பேச்சுலர்ஸ் எல்லாமே வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பிஜிஎன் கம்பெனில நம்ம ரைஸ் குக்கர் பார்க்குறோம். இப்ப ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல ரைஸ் குக்கர் பிஜிஎன் கம்பெனில போட்டிருக்கிறாங்க. நான் விலை கம்மியா உள்ளதையே நான் காமிக்கிறேன். தரமாவும் இருக்கும் உங்களுக்கு. விலையும் கம்மியா இருக்கும். இப்ப இதுலயே நம்ம ஸ்டீமரும் சேர்த்து குடுத்துருக்காங்க. ஃபைபர்ல மேல ஸ்டீமர் இருக்குது. அதே மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல நமக்கு உள்ள பாட்டு குடுத்துருக்காங்க. இப்ப இதோட விலையும் நமக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டா இருக்கு. இதுவே ஆன்லைன்ல Amazon, Flipkart இதுலலாம் பார்த்தீங்கன்னாக்கா, விலை கொஞ்சம் கூடுதலாவே நமக்கு வருது. இப்ப இந்த ஸ்டீமர பாருங்க. ஒரே சமயத்துல நம்ம 2 விதமா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மேல நம்ம இடியாப்பம் சுட்டுக்கலாம். மேல இடியாப்ப தட்டுலாம் வச்சு, கீழ நம்ம ரைஸ் வேக வச்சுக்கலாம். மேல முட்டை, காய்கறி இந்த மாரி உள்ளதெல்லாம் நம்ம வேக வச்சுக்கலாம். இப்ப கேஸ நம்ம மிச்சப்படுத்தணும் அப்படின்னா, இந்த மாரி பொருளெல்லாம் நம்ம வாங்கி வச்சுக்கலாம். இப்ப அடுத்தது பட்டர்ஃப்ளை கம்பெனி. இது ரூ. 2141 போட்டிருக்கிறாங்க. 1.8 லிட்டர். அத விட கொஞ்சம் கூடுதலா இருக்கும். பிஜிஎன விட இது கூடுதலு. இப்ப இதுக்கு அடிஷனலா ஒரு 2 பாட்டு குடுத்துருப்பாங்க. 2மே நமக்கு நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒண்ணுல நம்ம ரைஸ் வச்சுட்டு, அப்புறம் அந்த கீழ உள்ள நம்ம எலக்ட்ரிக் குக்கரு நம்ம கொஞ்சம் சூடு ஆறுற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு, அடுத்த பாட்ட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 2மே நமக்கு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒண்ணு தான். ஒரு 4 பேர் உள்ள ஃபேமிலியா இருந்தாக்கா, அந்த சின்னத நம்ம வாங்கிக்கங்க. அதுவே ஒரு 6 பேர் உள்ள ஃபேமிலியா இருந்தாக்கா, கொஞ்சம் பெரிய சைஸு 1.8 லிட்டர் வாங்கிக்கங்க. ரூ. 2600 சொச்சம் தான் போட்டிருக்குது. இத நம்ம வாங்கிக்கலாம். இதுக்குமே நம்ம 2 பாட்டு தான் குடுத்துருக்காங்க. இத நம்ம நம்பிக்கையா வாங்கலாம். ஏன்டா என்கிட்ட
பட்டர்ஃப்ளை கம்பெனி தான் இவ்வளோ நாளாக 10 வருஷமாக நான் இந்த கம்பெனி தான் வச்சுருக்கிறேன். பட்டர்ஃப்ளை நல்லா வேலை செய்யுது உங்களுக்கு. அடியில் நமக்கு தீயாமல் இருக்கிறதுக்கு அந்த பிளேட்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை போட்டு நம்ம அதுக்கு மேலே அரிசி களைஞ்சி போட்டு நம்ம சோறு ஆக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு கீழே உங்களுக்கு அடி பிடிக்காது, தீயாது, நல்லாயிருக்கும். சோறு வெந்ததும் பட்டன் ஆஃப் ஆகிடுச்சி அப்படின்னாக்கா ஒரு கரண்டியை வச்சு சோறை நம்ம அப்படியே பெரட்டி விட்டுட்டு மூடி வச்சுட்டு மேலே ப்ளக்கை நம்ம ஆஃப் பண்ணிவிடுங்க அந்த சுவிட்சை. அதுக்கப்புறம் நமக்கு கொஞ்சம் கூட நமக்கு தீயாது, நல்லாவே இருக்கும் இது. இப்போ பார்த்தீங்கன்னா பேனசோனிக் கம்பெனி நம்ம பெஸ்ட்டான கம்பெனி, நல்ல தரமான கம்பெனி வாங்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த பேனசோனிக் கம்பெனியை நம்ம வாங்கிக்கலாம். இதுலேயுமே ஒரு பாட்டும் கொடுத்துருக்குறாங்க, 2 பாட்டு உள்ளதும் கொடுத்துருக்குறாங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருப்பாங்க. சிலது பார்த்தீங்கன்னாக்கா ட்ரைப்ளேயில் கூட இது வருது பேனசோனிக் கம்பெனியில். ட்ரைப்ளேயில் உள்ளது இதுக்கு அதுக்கும் ஒரு 500 உங்களுக்கு வித்தியாசமாக இருக்குது. 2 பேர் மட்டும் இருக்கிறோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி குட்டியாக உள்ள பேனசோனிக் குக்கரை நம்ம வாங்கி வச்சுக்கலாம். பேனசோனிக் குக்கர் ஒரு நல்ல தரமான கம்பெனி. 5 வருஷம் இதுக்கு வாரண்ட்டி கொடுப்பாங்க. 2 வருஷம் உங்களுக்கு ப்ராடக்ட் வாரண்ட்டி கொடுப்பாங்க. 5 வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா உள்ளே நமக்கு காயில் வீணாக போயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்கா சூடு வராமல் இருக்கும். அந்த சமயத்தில் அதுக்கு நம்ம 5 வருஷம் வாரண்ட்டி. நம்ம எப்போ வேணுமோ அதை 5 வருஷத்தில் நம்ம ஃப்ரீ சர்வீஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதே மாதிரி ப்ராடக்ட் வாரண்ட்டி, காயிலை தவிர மற்ற பொருள் எது வீணாயிட்டாலும் உங்களுக்கு 2 வருஷம் ப்ராடக்ட் வாரண்ட்டி கொடுக்குறாங்க பேனசோனிக் கம்பெனி. இது பார்த்தீங்கன்னாக்கா 2500 ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி 3800 வருது 1 லிட்டர் உள்ளது. குக்கருக்கு அடுத்தபடியாக சென்னையில் இப்போ இங்கே வாங்குறது அடுத்த பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஓடிஜி அவன் இந்த மாதிரி ஒரு பொருளை வாங்குறாங்க. இப்போ பிஜிஎன் கம்பெனியில் சிம்பிளாக சின்னதாக ஏதாவது சூடு பண்ணுறோம், நம்ம குழம்பு வச்சதை நம்ம ஏதாவது பொரிக்கிறோம் வறுக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த மாதிரி உள்ள ஓடிஜியை வாங்கி வச்சுக்கலாம். பிஜிஎன் கம்பெனி இதுக்குமே வாரண்டியோடு கொடுக்குறாங்க. இது ஒரு பிளேட் இந்த மாதிரி ஒன்று கொடுப்பாங்க, ஒரு கிரில் ஒன்று கொடுக்குறாங்க. இது 2மே கொடுக்குறாங்க. ஒரு கம்பி ஸ்டாண்டு, ஒரு பிளேட்டு ஸ்டாண்டு 2மே கொடுத்துட்றாங்க. இதுலேயும் நம்ம அவனுக்கு யூஸ் பண்ணுறது மாதிரி 2 பட்டன் கொடுத்துருப்பாங்க. ஒரு டைமர் பட்டன் கொடுத்துருப்பாங்க, ஒன்று நமக்கு ஹீட் ஆகுறதுக்கு உள்ள பட்டன் கொடுத்துருப்பாங்க. 250 வரைக்கும் நம்ம அதை ஹீட் வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா ஏர் ஃப்ரையர் கூட இங்கே வாங்கிட்டு இருக்காங்க. அதனால் பிஜிஎன் கம்பெனி மட்டும் நிறைய ஏர் ஃப்ரையரை கொண்டு வந்து அடுக்கி வச்சுட்டு இருக்காங்க. இதுதான் கொஞ்சம் விலை கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால இதையுமே காலேஜ் பசங்களும் பேச்சுலர்ஸும் அதே மாதிரி சிம்பிளாக நம்மளை மாதிரி வீட்டில் உள்ளவங்களும் வாங்கிக்கிறாங்க. இந்த சமயத்தில் நான்ஸ்டிக் அப்படின்னு கூட பார்க்கலங்க, இண்டக்ஷன் பேஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இதையுமே வாங்க ஆரம்பித்தாங்க. நான் பார்த்தேன். நடுத்தர மக்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ 2000 ரூபா கொடுத்தாலும் கேஸ் கிடைக்கல அப்படிங்கிறதுனால விலை கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிறது மாதிரி இந்த இண்டக்ஷனை வாங்குறாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் உள்ள குக்கர் வாங்குறாங்க, இண்டக்ஷன் பேஸ் உள்ள குக்கர் வாங்குறாங்க. இந்த மாதிரி இண்டக்ஷன் பேஸ் எதில் இருக்கோ அதெல்லாம் பார்த்து பார்த்து ஒவ்வொரு பொருளாக வாங்குறது மாதிரி இருக்குது. இப்போ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பார்த்தீங்கன்னாக்கா சாதாரணமாக லைட் வெயிட்டாக இருக்கிறது அதெல்லாம் நமக்கு தீயிறது மாதிரி இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி பொருளெல்லாம் வாங்குறது மாதிரி வாங்குறாங்க. நம்ம எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி பொருள்லாம் இருக்காது. இந்த சமயத்தில் நம்ம வாங்கினாக்கா நமக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுனால இதெல்லாம் கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். நம்ம எண்ணெய் இல்லாமல் நம்ம வறுக்கிறதுக்கு பொரிக்கிறதுக்கு இதெல்லாம் நமக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சமயத்தில் நீங்கள் ஆஃபர் போட்டிருக்கும் போதே நீங்கள் வாங்கிக்கங்க. பிஜிஎன் கம்பெனியில் 1500 2000 வரைக்கும் கூட நமக்கு ஏர் ஃப்ரையர் கிடைக்கிது. சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பிளேட்டு கொடுத்துருவாங்க. நம்ம மேலே நம்ம இப்போ கிரில் சிக்கன் மாதிரி நம்ம மீன், கோழி, இறால் இதெல்லாம் நம்ம எண்ணெய் இல்லாமல் பொரிச்சு சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுலேயே நம்ம கேக் செய்கிறதா இருந்தாலும் செஞ்சுக்கலாம். முக்கியமாக வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த ஏர் ஃப்ரையர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ விலை கம்மியாக போய்கிட்டு இருக்குது. இந்த சமயத்தில் நீங்கள் ஏர் ஃப்ரையர் வாங்கணும் அப்படிங்கிறவங்க தாராளமாக இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இப்போ பாருங்கள் இவ்வளோ அடுக்கி வச்சுருக்காங்க. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி ஃபுல்லாக இதெல்லாம் காலி ஆகிடும். இப்போ இந்த ப்ரீமியர் கம்பெனியில் 2 லிட்டர் குக்கர் உங்களுக்கு இது தாராளமாக 1 கிலோ வரைக்கும் நமக்கு சோறாக்கும். 2 லிட்டர் குக்கர். இப்போ இதுக்குமே 5 வருஷம் வாரண்ட்டி கொடுக்குறாங்க. 2300 தான் இதோட விலை வருது. கொஞ்சம் கூடுதலாக இருக்கும், 2356 வருது. இப்போ அடுத்ததாக இந்த சப்பாத்தி மேக்கர் இதையுமே நம்ம விருப்பப்படுறவங்க இதை வாங்கிக்கலாம். இதுவுமே 1966 போட்டிருக்காங்க. 1 வருஷம் வாரண்ட்டி கொடுக்குறாங்க. உள்ளே நமக்கு நான்ஸ்டிக் கோட்டிங் கொடுத்தது மாதிரி இருக்கும். நமக்கு சப்பாத்தி ஒட்டாது, நமக்கு தீயாமல் நம்ம அந்த டயத்தில் டக்குன்னு நம்ம எடுத்துடலாம். ஆனால் டிவி விளம்பரத்தில் வர்றது மாதிரி அப்படியே உப்பி நமக்கு வெளியே வர்ற மாதிரிலாம் இருக்காது. என்கிட்டையும் இந்த மாதிரி ஒரு மிஷின் இருக்குது. சாதாரணமாக சப்பாத்தி சுடுறது மாதிரி தான் இருக்கும். நம்மளே அதை டக்குன்னு திருப்பி போட்டு எடுத்துடலாம். நான் இதில் தோசை கூட குட்டியாக ஊற்றிக்குவேன், நல்லாயிருக்கும். நமக்கு அடுத்ததாக இந்த மாதிரி குக்கர்லாம் நிறைய வெரைட்டி, நிறைய கலெக்ஷனு, இண்டக்ஷன் பேஸ் உள்ளது நிறைய போய்கிட்டு இருக்குது. இப்போ சிம்பிளாக நம்ம இந்த மாதிரி ப்ரெஸ்டீஜை பார்த்தீங்கன்னாக்கா விலை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அதுவே சிம்பிளாக நம்ம ஏர் ஃப்ரையர் வாங்கணும் அப்படின்னாக்கா பிஜிஎன் கம்பெனி தான் நல்லா போகுது. ப்ரெஸ்டீஜ்லாம் உங்களுக்கு விலை கூடுதலாக இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த டயத்தில் வாங்குறவங்க நிறைய பேர் வாங்கலை. ஆனால் ப்ரெஸ்டீஜில் நிறைய ஆப்ஷன் இருக்கும் உங்களுக்கு.
ஃபிஜியனில் அந்த அளவுக்கு ஆப்ஷன் இருக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரியா?